வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே சிந்தலக்கரையில் திமுக வேட்பாளர் கனிமொழி, ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ்கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கடந்த 2019 தேர்தலின் போது நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை கனிமொழிக்கு வாக்களிங்க, அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உடைப்பார்னு சொல்லி வாக்கு கேட்டேன். நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செஞ்சீங்க. தூத்துக்குடி மக்களோட மக்களா கனிமொழி வாழ்ந்தார், உழைச்சார், போராடினார். உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார். பேசினார்னு சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார். தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல, தமிழ்நாட்டுக்காக பேசினார், ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார். மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அவரே தண்ணீர்ல இறங்கி மக்களோட மக்களா நின்று நிவாரண பணிகள் ஈடுபட்டதெல்லாம் நீங்களே பார்த்தீங்க. இத சொன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியல் பழைய பல்லவியை பாடுவார். எங்க மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதவங்க செய்யற அவதூறு. பிரதமர் மோடி அவர்களை நாங்க உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், ஊர் சுத்த வரல. எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். எங்களுக்குனா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், ஆமா நாங்க குடும்ப கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்கிற கட்சி திமுக. ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்றிவிட்டு அதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கழகம். தமிழ்நாட்டை மொழி, இனம், பண்பாட்டு ரீதியா ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்திட முடியாதான்னு பகல் கனவு காணக்கூடிய உங்களின் தூக்கத்தை கெடுக்கிற கொள்கை வாரிசுகள் நாங்கள். இப்படிப்பட்ட கொள்கை உரைமைக்க தன்மான கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். அதனாலதான் இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேடையில் இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க. திமுகவை சேர்ந்தவன் இல்ல, ஒரு பெண் என்றாவது மதிச்சீங்களா? தூத்துக்குடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிய அவர் என்றாவது நீங்க மதிச்சது உண்டா? நீங்க உண்மையிலே கனிமொழி அவமதிக்கிற தூத்துக்குடி மக்களை தான் அவமதிச்சிருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பத்தான் போறாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. துயரமும் கொடூரமுமான அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறுது.
2018ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண ஓலமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்சி இப்பவும் என் மனசை விட்டு அகலவில்லை. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது. உங்களை போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் உள்துறையை கையில் வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்தில் கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம், கமிஷன் ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சை பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. ஆணையத்தில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய டிஜிபி, அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐஜி, இப்படி அரசினுடைய உயர் பொறுப்புகள் இருந்த அனைவரும் சொன்ன சாட்சியத்தை வச்சுதான் பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்டேட் பண்ணதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சூடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழனிசாமியுடைய பொய் அம்பலப்படுத்தின ஆணையம் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆணையம் திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அவங்க ஆட்சியிலே தான். அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் அது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட இடைக்கால அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம கழக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துச்சு. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் எழுதப்பட்டுச்சு. போராட்டத்தின் போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 93 நபர்களுக்கு அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிச்ச மனவேதனைகளை பொருட்டு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுச்சு. காவல்துறையால கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை அடைக்கப்பட்டு பிறகு இறந்து போன திரு பரத்ராஜ் அவருடைய தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு. திரும்ப பெற தகுதியுள்ள 38 வழக்குகளில் தொடர்புடைய நபர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 26/5/2021 அன்று உத்தரவிட்டோம். தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 21 நபர்களுக்கு கடந்த ஆட்சியில கண்துடைப்பா சில பணிகள் வழங்கப்பட்டுச்சு. அவங்க படிப்புக்கேற்ப தங்களுடைய படிப்புக்கேற்ப தகுதிக்கேற்ற பணிகளை கேட்டாங்க. அதை நிறைவேற்றி கொடுத்ததும் திமுக அரசு தான். அவங்க கல்வி தகுதிக்கேற்ற பணியிடங்கள் 18 நபர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு.
எல்லாத்துக்கும் மேல இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணமான ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக திறக்க முடியாதபடி சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை முன் வச்சு வெற்றி கண்டது நமது திராவிட மாடல் அரசுதான். ஒரு ஆட்சி நிர்வாகம் ஈவிரக்கலாம எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசும் உதயசூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சி. மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.